என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நித்தியமான தேவனாக இருக்கிறார். அவர் ஏதோ இந்த உலகத்தில் அவர் பிறந்ததால் அவருக்கு ஆரம்பம் இருக்கிறது, அவர் நம்மை போல சாதாரண ஒரு மனிதர் என்று வேதம் சொல்லுவதில்லை. மாறாக அவர் நித்திய தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவரும் உங்களை என்னையும் அவர் சாயலாக படைத்தவருமாக அவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் எல்லா அற்புதங்களை செய்ய முடியும். அந்த இயேசு கிறிஸ்து அவரே சுவிசேஷமாக இருக்கிறார். அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷம். இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன செய்கிறது? இந்த சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொண்டு வருகிறது. வாழ்க்கையில விரக்தியோடு சந்தோஷம் இல்லாம